ஹை வீவர்ஸ், வெல்கம் டு அபி எஜுகேஷன். இந்த லெசனில் நம்ம ஆம் இஸ் ஆருங்கிற பி ஃபார்ம் வேர்பை எங்கெங்கே யூஸ் பண்ணலாங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆம் இஸ் ஆருங்கிற பி ஃபார்ம் வேர்பை நம்ம 2 இடத்துல யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில், அதாவது நிகழ்காலத்தில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கின்ற நிலையை சொல்லும்போது இந்த வேர்பை நம்ம மெயின் வேர்பாக யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில், அதாவது தொடர் நிகழ்காலத்தில் இந்த வேர்பை நம்ம ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணுறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கின்ற நிலையை சொல்லும்போது இந்த வேர்பை நம்ம மெயின் வேர்பாக எப்படி யூஸ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். அந்த சப்ஜெக்ட் பர்சனாக இருக்கலாம், இல்லைன்னா பிளேசஸாக இருக்கலாம், அனிமல்ஸாக இருக்கலாம், திங்ஸாக இருக்கலாம். பர்சனோட எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட் எடுத்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டு எப்படி இருக்கார், எங்கே இருக்கார், என்னவா இருக்கார், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது இந்த வேர்பை நம்ம மெயின் வேர்பாக யூஸ் பண்ணுறோம். ஹவ் இஸ் யுவர் ஃப்ரெண்ட், உங்கள் ஃப்ரெண்டு எப்படி இருக்கார். வேர் இஸ் யுவர் ஃப்ரெண்ட், உங்கள் ஃப்ரெண்டு எங்கே இருக்கார். வாட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட், உங்கள் ஃப்ரெண்டு என்னவா இருக்கார், என்ன வேலை செஞ்சிட்ருக்காரு. இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம மெயின் வேர்பாக பர்சனுக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பிளேசஸ், ஒரு பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்கும்போது இந்த வேர்பை மெயின் வேர்பாக நம்ம யூஸ் பண்ணுறோம். வேர் இஸ் தி போலீஸ் ஸ்டேஷன், வேர் இஸ் தி பார்க், வேர் இஸ் தி ஸ்கூல், இந்த மாதிரி கேட்கும்போது யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அனிமல்ஸ், எக்ஸாம்பிளுக்கு டாக் எடுத்துக்கலாம். டாக் பசியாக இருக்குது, டாக் இஸ் ஹங்க்ரி, இந்த மாதிரி சொல்லும்போது இது மெயின் வேர்பாக நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு திங்ஸ், ஒரு பொருள் எவ்வளோன்னு கேட்கும்போது ஹவு மச் இஸ் திஸ், ஹவு மச் இஸ் திஸ் காஸ்ட் என்ன கேட்கும்போது நம்ம மெயின் வேர்பாக யூஸ் பண்ணுறோம். இது தவிர டைம் எவ்வளோ, இஸ் வெதர் எப்படி இருக்குது, இந்த மாதிரி கேட்குறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ரெசன்ட் டென்ஸில் ஐங்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஆம் யூஸ் பண்ணுறோம். ஹீ சி இட்டுக்கு இஸ் யூஸ் பண்ணுறோம். யூ வி தேக்கு ஆர் யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். சி இஸ் அட் த பார்க், அவள் பூங்காவில் இருக்கிறாள். வேர் அட் த பார்க், ஸோ அவள் இருக்கிற நிலையை சொல்லும்போது நம்ம இஸ் யூஸ் பண்ணுறோம், மெயின் வேர்பாக யூஸ் பண்ணுறோம். இங்கே சி இஸ் பிளேயிங் அட் த பார்க், அவள் பூங்காவில் விளையாடி கொண்டிருக்கிறாள். இதில் பிளேயிங்கிறது மெயின் வேர்ப், இஸ்ங்கிறது ஆக்சிலரி வேர்ப், அதாவது ஹெல்பிங் வேர்பாக யூஸ் ஆகுது. ஸோ இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு இங்கே இஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சி இஸ் பிளேயிங் அட் தி பார்க், பிளேயிங்கிறது மெயின் வேர்ப், இஸ்ங்கிறது ஹெல்பிங் வேர்ப், அதாவது ஆக்சிலரி வேர்ப். பி ஃபார்ம் வேர்பை மெயின் வேர்பாக எங்கெங்கே யூஸ் பண்ணுறோங்கிறத சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஹீ இஸ் எ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ இதில் ஹீங்கிற சப்ஜெக்ட் என்னவா இருக்காருன்னு நம்ம சொல்கிறோம். ஹீ இஸ் எ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்கிறோம். ஸோ இங்கே இஸ் மெயின் வேர்பாக யூஸ் பண்ணுறோம். சி இஸ் எ ப்ரொஃபஸர், அவள் ஒரு ப்ரொஃபஸர். அவங்க என்னவா இருக்காங்கன்னு சொல்கிறதுனால இங்கே இஸ்ங்கிற வேர்பை மெயின் வேர்பாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ ஆம் ஸோ டயர்ட், நான் களைப்பாக இருக்கேன், நான் எப்படி இருக்கேன்னு சொல்கிறேன். ஸோ ஐ ஆம் ஸோ டயர்ட். ஹீ இஸ் ஹங்க்ரி, அவன் பசியாக இருக்கான். தே ஆர் பிஸி, அவங்க பிஸியாக இருக்காங்க. இட் இஸ் ஹாட் டுடே, இன்றைக்கி ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஸோ வெதரை பற்றி சொல்கிறோம். இட் இஸ் ஹாட் டுடே. இட் இஸ் 5 o'clock, ஸோ டயத்தை சொல்கிறோம். இட் இஸ் 5 o'clock. ஐ எம் அட் தி பஸ் ஸ்டாப், நான் பஸ் ஸ்டாப்பில் இருக்கேன். சி இஸ் இன் பெங்களூர், அவள் பெங்களூரில் இருக்கிறாள். The children are in the classroom, குழந்தைங்க கிளாஸ் ரூமில் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கின்ற நிலையை சொல்லும்போது நம்ம பி வேர்பை மெயின் வேர்பாக யூஸ் பண்ணுறோம். இதில் சில்ட்ரனுங்கிறது ஃப்ளூரலில் இருக்குது, ஸோ ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். அபிஷேக் இஸ் அட் தி பார்க், அபிஷேக் பூங்காவில் இருக்கிறார். மை மாம் இஸ் இன் தி, என்னோட அம்மா கிச்சனில் இருக்காங்க. மை மாம் இஸ் இன் தி கிச்சன். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பி வேர்பை எப்படி ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹெல்பிங் வேர்ப். ஹெல்பிங் வேர்ப் ஆம் இஸ் ஆர். ஐக்கு ஆம், ஹீ சி இட்டுக்கு இஸ், யூ வி தேக்கு ஆர், ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப், வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹெல்பிங் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் தி சென்டென்ஸ். ஐ எம் வாஷிங் தி கிளாத்ஸ், நான் துணி துவைத்து கொண்டிருக்கிறேன். இதில் வாஷிங்கிறது மெயின் வேர்ப், ஆம்ங்கிறது ஆக்சிலரி வேர்ப்.
ஐ சப்ஜெக்ட்னால ஆம் வந்திருக்கு. ஆம் வாஷிங் தி கிளாத்ஸ். அபி இஸ் ஸ்டடியிங். அபி படித்து கொண்டிருக்கிறான். இதில் ஸ்டடியிங்கிறது மெயின் வேர்ப், இஸ்ங்கிறது ஆக்சிலரி வேர்ப். அபிங்கிறது ஹீயை எடுத்துக்கணும். ஹீ வரும்போது இஸ் யூஸ் பண்ணுவோம். அபி இஸ் ஸ்டடியிங். வி ஆர் வாட்சிங் டெலிவிஷன். நாங்கள் டிவி பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் வாட்சிங்கிறது மெயின் வேர்ப், ஆர்ங்கிறது ஆக்சிலரி வேர்ப். வி வந்ததுனால ஆர் வந்திருக்கு. வி ஆர் வாட்சிங் டெலிவிஷன். மை மாம் இஸ் மேக்கிங் டின்னர் ஃபார் ஹஸ். அம்மா எங்களுக்காக டின்னர் சமைச்சிட்டே இருக்காங்க. இதில் மேக்கிங்கிறது மெயின் வேர்ப், இஸ்ங்கிறது ஆக்சிலரி வேர்ப். மை மாம்ங்கிறது சியை எடுத்துக்கணும். சி வந்ததுனால இஸ் வந்திருக்கு. மை மாம் இஸ் மேக்கிங் டின்னர் ஃபார் ஹஸ். பிரியா இஸ் டூயிங் ஹர் ஹோம்ஒர்க். பிரியா தன்னோட ஹோம்ஒர்க்கை செஞ்சுட்டே இருக்கா. இதில் டூயிங்கிறது மெயின் வேர்ப், இஸ்ங்கிறது ஆக்சிலரி வேர்ப். ஐ எம் கோயிங் டு பார்ட்டி டு நைட். இன்றைக்கி நைட்டு நான் பார்ட்டிக்கு போகிறேன்னு சொல்கிறதுக்கு ஐ எம் கோயிங் டு பார்ட்டி டு நைட். இதில் கோயிங்கிறது மெயின் வேர்ப், ஆம்ங்கிறது ஹெல்பிங் வேர்ப். தே ஆர் ஸ்விம்மிங் இன் தி பூல். இதில் ஸ்விம்மிங்கிறது மெயின் வேர்ப், ஆர்ங்கிறது ஆக்சிலரி வேர்ப். இங்கே தே வந்ததுனால ஆர் வந்திருக்கு. They are swimming in the pool. So that's it with me today. If you like this lesson, please click the like button. If you are not a subscriber, please subscribe to my channel. Thanks for watching. Bye.